ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸை நம்ம பிரின்சஸ் கட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கான கட்டிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மெத்தடில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோலாம் வந்து நார்மல் ப்ளவுஸ் வீடியோவில் நான் ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். பஸ்ட்டு ரவுண்டு வந்து நம்ம கட் பண்ணி தேவையான அளவு கிளாத்து எக்ஸஸ் கிளாஸ்லாம் விட்டு அப்படியே 2 கிளாத்தை நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் கொடுத்துருப்பேன். அது மாதிரி இல்லாமல் இப்போ இதில் வந்து அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டு அப்படி பண்ண போகிறோம். அப்படியே கட் பண்ண போகிறோம். ஏன்னா பிரின்சஸ் கட்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் எக்ஸஸ் கிளாத் வேணும். அதுக்காக நான் வந்து அந்த மெத்தடில் கட் பண்ணாமல் நம்ம நார்மலாக டபுள் ஃபோல்டிங் அப்படியே பண்ணி நான் பேக் பார்ட்டை கட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஓவரால் ஹைட் பார்த்திங்கன்னா 14.5, அது நான் 1/2 இன்ச்சஸ் மேலே ஷோல்டருக்கு சேர்த்து 15 வைக்கிறேன். கீழே வந்து நான் கிளாத் கொடுத்து மடித்து தைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் தான் நான் வந்து விட்டுருக்கேன். இதை அப்படியே லைன் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் ஆல்ரெடி நம்ம எப்படி நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன வச்சுருப்போமோ இது சேம் 3 டாட் ப்ளவுஸ் எப்படி பண்ணுமோ நான் எல்லாமே ஸ்ட்ரைட் கட் தான், நேர் கட்டிங் தான் ஃபுல்லாக போடுறேன். அந்த மெத்தடில் என்னென்ன அளவுகள் இருக்கோ அதை அப்படியே குறிச்சிக்குங்க. நான் இப்போ வந்து கழுத்து வந்து 3 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேணாம். 44 சைஸ் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த சைஸு, இந்த அளவுகள் எல்லாமே. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் கொடுக்க போகிறேன். அது 11 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சில பேர் டீப் நெக் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போ சில பேர் 8 தான் போடுவாங்க, 9 தான் போடுவாங்க, 10. உங்களுக்கு என்ன அளவுகள் உங்கள் ப்ளவுஸில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுகளை வந்து நீங்கள் அதில் மார்க் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வைக்கிறதுனால அதே அளவு நீங்கள் வைக்கணும்னு கிடையாது. இப்போ ஓவரால் பஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 44/4. அப்போ எனக்கு 11 இன்ச்சஸ் 11 இன்ச்சஸ் வந்து கிடச்சிது. அந்த 11 இன்ச்சஸை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, ஹார்ம் ஹோல் வந்து நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்குமே அந்த மாதிரி தான் தைச்சிட்ருக்கேன். எனக்கு கரெக்டாக தான் வருது. இப்போது என்ன ரீசன்னா, இப்போ எனக்கு ஓவரால் அப்பர் பஸ்ட் டிவைடர் நம்ம 6 போட்டிங்கன்னா ஓவரால் எனக்கு கிடைக்க வேண்டிய அளவு பார்த்திங்கன்னா 6. இப்போ நான் அதில் 5.5 இன்ச்சு தான் நான் வச்சுக்கிறேன். மேலே வந்து அந்த 5.5 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 1/2 இன்ச்சஸ் போயிடுமா, மறுபடியும் நான் 1/2 இன்ச்சு வந்து கீழே வந்து தைக்கும்போது அது கரெக்டாக ஈவன் ஆகிடும். நான் இப்போ வரைக்குமே அதே அளவில் அங்கே என்ன அளவு கொடுத்துக்கிறோம் அந்த அளவில் தான் நான் வந்து தைச்சிட்ருக்கேன். என்னென்னா 1/2 இன்ச்சஸாக நம்ம தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் நம்ம மேலே கிளாத் விட்டுட்டு தைக்கலாம். இல்லைன்னா அதே அளவு வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் பார்ட்டு நம்ம ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க. நான் அளவுகள்லாம் எழுதி வச்சுருக்கிறதுனால நான் அந்த அளவை பார்த்து அப்படியே நான் அதை கட் பண்ணுறேன். நீங்கள் அளவு எழுதி வச்சுருந்தா ஓகே. இல்லைனா நீங்கள் என்ன அளவு வச்சுருக்கீங்களோ லைனிங் ப்ளவுஸ் என்ன அளவு வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே நம்ம 1 பை 1 அதை கொடுத்துக்கலாம். இப்போது வந்து கொக்கி சைடு நான் வந்து 1/4 இன்ச்சஸ் வந்து விட்டுக்கிறேன் கிளாத்தில். இப்போ பேக் பார்ட்டை அப்படியே நான் அந்த கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு ரொம்ப நீங்கள் குழம்பவே வேண்டாம். ஒரு சின்ன சின்ன மார்க் அளவுகள் இது கரெக்டாக இருக்குமா சரியாக இருக்குமான்னு இது நான் ரெகுலராக நாங்கள் தச்சு போட்டு பயன்படுத்துகிறது. அது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதே அந்த அளவை தான் நான் வந்து உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். நான் ரெகுலராக பயன்படுத்துகிற அளவுகள் இது எல்லாமே. எனக்கு இது கரெக்டாக ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது இந்த அளவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அப்படியே நம்ம அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கழுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் 6 தான் கொடுப்பேன். தையலுக்கும் சேர்த்து 5.5 இன்ச்சு தான் முன்னாடி வர மாதிரி கொடுப்பேன். தச்சு எடுக்கும்போது 5.25 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் மார்க் பண்ணி இது எல்லாத்தையும் கோடு போட்டு எடுத்துக்கலாம்.
இத வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இத குடுத்துருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க கேட்டு. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் அவங்க கேட்டு. இந்த இந்த சைஸ்ல பிரின்சஸ் கட் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப நான் வந்து பொதுவாவே பார்த்தீங்கன்னா, என்னோட மோஸ்ட்டா ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட் போட்டு தான் நான் ஆஃப் பிரின்சஸ் நான் சொல்றது. ஃபுல் பிரின்சஸ் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பட்டி குடுத்து பிரின்சஸ் கட் போடும்போது, நம்மளுக்கு அங்க அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளோட பஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நம்மளுக்குமே இறக்கம் இல்லாம ஒரு கழுத்து வலிக்காம நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதில வந்து குழிவா கட் பண்ணுறது. அதான் சொன்னேன் இல்லைங்களா? இது புதுசா எதுவுமே கிடையாது. நம்ம நார்மல் 3 டாட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோம் அதே தான். இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, நான் பேக் பார்ட்டுக்கு வந்து 11 இன்ச்சஸ் குடுத்துருந்தேங்க இல்லைங்களா? 11 இன்ச்சஸ் அந்த 11 இன்ச்சஸ் கூட 1 இன்ச்சஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போறேன். அந்த 1 இன்ச்சஸ் எதுக்குன்னா, நம்ம பிரின்சஸ் கட்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல 2 பார்ட் வரும். அந்த 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ண போறோம். நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணும்போது, நம்ம அதுக்கு அளவுகள்லாம் 1/2 இன்ச்சஸ் குடுத்து, நம்ம அப்படியே கிளாத்ல போட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். நம்ம அப்படியே கட் பண்ணுறதுனால, தனியா பேட்டர்ன் போடாம அப்படியே கட் பண்ணுறதுனால, அதுக்கு வந்து எக்ஸஸா 1 இன்ச்சஸ் குடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஓவரால் வந்து சுற்றளவு பார்த்தீங்கன்னா 12 எடுத்துக்கிறேன். அந்த 1 இன்ச்சஸ் சேர்த்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு வந்து 1 1/2 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பதினொன்று + 1 அப்படியே 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இத மட்டும் நீங்க இந்த சேஞ்சஸை வந்து மறக்காம பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு பத்தாம போயிடும். ஃப்ரண்ட் பார்ட் கிளாத் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது நம்மளுக்கு. இந்த பார்ட்டுக்காக மட்டும் தான் நான் ஒரு சொல்லிக் கொடுத்த நார்மல் கட்டிங்கில் ஒரு ப்ளவுஸ் மெத்தட் சொல்லிக் கொடுத்தேங்க இல்லையா? கிளாத் வேஸ்ட் ஆகாமல் அந்த மெத்தட் இந்த பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம பண்ண முடியாது. அதனால தான் நம்ம அப்படியே 2ஆ மடித்து இதை பண்ணியிருக்கிறோம். மேலே 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கழுத்து அளவு பார்த்திங்கன்னா ஓவராலே நான் 6 இன்ச்சஸ் தான். ஓவராலே நான் மேலே 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு 5.5 இன்ச்சு நான் கழுத்து மார்க் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 6 இன்ச்சு வந்து என்னோடய ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வச்சுருக்கிறேன். இதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் போடுற வீடியோங்க தெளிவாக புரியுது. இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா? அதை நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். ஓகே உங்களுக்கு அது புரியுது. இல்லை நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே ஒரு அப்ரிஷியேட்டாக தெரியும். அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா? இல்லை இங்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து அந்த உயரம் எடுப்போம் பார்த்தீங்களா? முன் உயரம். அதை வந்து நம்ம கரெக்டாக சென்டர் டாட் பிடிக்கிற ஒரு இடம் இருக்கும் பாருங்கள். முடிகிற இடம். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் வந்து எனக்கு 11 இன்ச்சஸ் இருந்துச்சு. அது கூட மேலே கழுத்து பிடிக்கிறதுக்கு சேர்த்து 11.5 இன்ச்சஸாக நான் வைக்கிறேன். அதை வந்து நம்ம மார்க் பண்ணுறேன். அந்த இடம் நம்மளுக்கு முக்கியம். அதுக்காக அந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன். இது அளவு தெரியாதவங்க அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ப்ளஸ் மேலே தையலுக்கும் சேர்த்து நான் சொல்கிறது. அந்த பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணுறது. தையலுக்கு சேர்க்காமல் பாயிண்ட்டை மார்க் பண்ணக்கூடாது. தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு உயரம். முன்பக்கம் ஃபுல் உயரத்தை வந்து எனக்கு 14 இன்ச்சஸ் வந்தது. அந்த 14 இன்ச்சஸ் கூட 1 இன்ச்சஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா மேலே 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கும் கீழே வந்து 1/2 இன்ச் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்துக்கலாம். அப்போ எனக்கு மொத்தமாகவே 15 இன்ச்சு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 15 இன்ச்சு தான் நம்ம பிரின்சஸ் கட் போட போகிறோம். இந்த இடம் நல்லா கவனிங்க. ஏன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் இவ்வளோ வரைக்கும் கவனிச்சது தான் முக்கியமே இல்லாத விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 3 டாட் ப்ளவுஸ் தச்சிட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது ஒரு பஸ்ட்டுக்கும் இன்னொரு பஸ்ட்டுக்கும் இருக்கிற கேப் இருக்கும் பார்த்திங்களா? அந்த அளவு வந்து 9 இன்ச்சஸ்ஸு. நிப்பிள் பாயிண்ட்டு சொல்லுவோம் பார்த்திங்களா? 2 பஸ்ட்டுக்கும் இருக்கிற நிப்பிள் பாயிண்ட்டு அளவு பார்த்திங்கன்னா அந்த அளவு எனக்கு 9 இன்ச்சஸ் வருது. அதை நான் அப்படியே 2ஆக டிவைட் பண்ணேன்னா 4.5 இன்ச்சஸை நாங்கள் மார்க் பண்ணிக்கிறேன்.
த்ரீ டாட் ப்ளவுஸ்க்கும் சேம் மெத்தட் தான் இதுவுமே. இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம த்ரீ டாட் ப்ளவுஸில் கொடுப்போம் பார்த்திங்களா, இன்டேக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு 2 இன்ச் அளவு 3 இன்ச் அளவுன்னு நம்ம கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த அளவு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். முக்கியமாக அங்கே ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஸ்டெப்பு நீங்கள் பொண்ணுங்க பார்த்தீங்களா, நிப்புல் பாயிண்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த இன்டேக் கொடுக்குற அந்த சென்டர் பாயிண்ட் பிடிக்கிற இன்டேக்கு கிளாத் அளவு, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. இது நீங்கள் கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக புரியாது. இப்போ கொக்கி சைட் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து நான் லென்த்து அந்த போட் மாதிரி ஒரு ஷேப் வரும் பார்த்தீங்களா, நம்ம கட் பண்ணும்போது அந்த ஷேப் கொடுக்குறேன். இப்போது நம்ம ஹார்ம் ஹோல் சைடில் வந்து 2 இன்ச்சஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு 44 இன்ச்சஸ் பஸ் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டேக் வந்து 1.25 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு மொத்தமாக 1.25 வந்து 3.5 இன்ச்சஸ் கிடைக்குது. இந்த 3.5 இன்ச்சஸை நான் ஒரு சைடு 1/2 இன்ச்சஸும் இன்னொரு சைடு 3 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுகள் வந்து கம்மியாக வச்சு, இதுவாக மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் 36 இருக்கட்டும், 38 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், உங்களோட அளவுகள் வந்து ப்ளவுஸ் அளவு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இங்கே இன்டேக் கொடுக்குறோம் பார்த்தீங்க, இந்த இடம் தான் முக்கியமான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சஸ் வந்து இப்போ 2 இன்ச்சஸ் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் பிடிக்க போகிறீங்கன்னா, அந்த 2 இன்ச்சஸில் 1/2 இன்ச்சஸ் ஒரு சைடும் 1.5 இன்ச் வந்து இன்னொரு சைடும் கொடுத்துக்கணும். சப்போஸ் வந்து 1.5 இன்ச் கொடுக்குறீங்கன்னா ஒரு சைடு வந்து 3 இன்ச்சஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு சைடு 1/2 இன்ச்சும் இன்னொரு சைடு 2.5 இன்ச்சும் கொடுக்கணும். ஆக மொத்தத்தில் ஒரு சைடு 1/2 இன்ச்சஸ் மட்டும் தான் கொடுக்கணும், எந்த அளவுகள் இருந்தாலும். இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் எந்த சைஸ் ப்ளவுஸ் ஒன்றாலும் நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம். 28 இருக்கட்டும், 30 இருக்கட்டும், 32 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் 30, 32, 34 இந்த சைஸ்லாம் வந்து நம்ம ஃபுல் பிரின்சஸே போட்டுக்கலாம். பட்டி அவ்வளோ அவசியம் இல்லை. இல்லை பட்டி வச்சு போடணுன்னா நம்ம இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும். ஃபுல் பிரின்சஸ் ப்ளவுஸும் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணலாம். இப்போ அதுக்கு அழகாக ஷேப் கொடுத்துக்கிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஹார்ம் ஹோல் அளவில் 1 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 to 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் தாராளமாக. நான் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கரெக்டாக அந்த 1 இன்ச்சை நம்ம ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம ஹார்ம் ஹோலில் வந்து கிளாத் வந்து ஒரு இன்டேக்காக ஒரு 1/4 இன்ச் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது. இப்போ அந்த இடத்த நம்ம அதில் அப்படியே இன்டேக்காக கிளாத்தை உள்ளே மடிச்சிடுவோம். இங்கே வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி அந்த சென்டர் டாட் முடிகிற இடம் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா 1.25 அளவு இன்ச்சு நான் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவு வரைக்கும் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த 1.25 அளவு லென்த்தில் நம்ம கையே வைக்கக்கூடாது. எக்ஸஸ் கிளாத் கட் பண்ணக்கூடாது. அதனால் நான் அதை அப்படியே விட்டுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் தான் நான் முக்கியம். இப்போ நான் எப்படி ஷேப் வைக்கிறேன் பாருங்கள். இந்த ஷேப்பில் வைக்கும்போது நம்ம பஸ்ட்டு வந்து அழகாக ஒரு ஷேப்பில் சூப்பராக இருக்கும். சப்போஸ் நம்ம அப்படியே கட் பண்ணி அந்த வி ஷேப்பில் நம்ம டாட் கட் பண்ணுவோம்ல, அந்த ஷேப்பில் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு அப்படியே என்ன ஆகும்னா பஸ்ட்டு வந்து அமுங்குன மாதிரி ஆகிடும். அப்படி நம்மளுக்கு வந்து ஷேப்பே இல்லாமல் ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும்னா நான் இப்போ ஃப்ரெஞ்சு கர்வ் பண்ணிங்க இல்லையா, அது மாதிரி சப்போஸ் ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லாதவங்க இப்போ நான் ஷேப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்க, இந்த ஷேவை அப்படி சும்மா ட்ராயிங் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் நல்லா வரைஞ்சி பார்த்துங்க, அந்த ஷேப் வரைஞ்சி பார்த்துங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுருக்கவங்க நான் இப்போ எப்படி அந்த ஷேப் கொடுத்து வரைஞ்சனோ அதே மாதிரி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு பேப்பரில். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் போட்டு கட் பண்ணலாம். இப்போ நான் என்ன அளவு குறிச்சிட்ருக்கேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் என்னோடது இடுப்பு சுற்றளவு வந்து 35 சைஸு. 35 நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.25 இன்ச்சஸ் கிடச்சிது. இப்போ இந்த 8.25 இன்ச்சஸை அந்த கரெக்டாக நான் கொக்கி சைடு வர இடத்துல வந்து எனக்கு 4.25 இன்ச்சஸ் கிடச்சிது. அந்த 4.25 அப்படியே இந்த சைடு அந்த 3 இன்ச்சு கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த சைடு வச்சு ஓவரால் 8.25 அளவு வர வரைக்கும் நான் குறிச்சிக்கிறேன். இப்போ மேலே பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவு வந்து ரெடி அளவு. நான் இப்போ குறிக்கிறது என்னென்னா ரெடி அளவு. இங்கே வந்து தையல் வரப்போகுது இடம். மேலே வந்து நான் 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் அப்படியே நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம பண்ணும்போது இதில் ஒரே விஷயம் என்னென்னா, கரெக்டாக ரெடி அளவுலேருந்து மேலே வந்து 1 இன்ச்சு எக்ஸஸாக கொடுத்துருக்குறோமா, இங்கேயும் 1 இன்ச்சஸ் எக்ஸஸாக கொடுக்கணும். அதே மாதிரி 1.5 இன்ச்சு எக்ஸஸாக கிளாத்துக்கும் கொடுக்கணும்.
அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் பார்த்துக்குங்க, அவ்வளோ அழகாக. அதே மாதிரி அந்த நிப்பிள் பாயிண்ட்டாண்ட கரெக்டாக நம்மளுக்கு அந்த வளைவாக அபெக்ஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் என்ன நம்மளுக்கு அப்படியே கேர்வாக வளைவாக கொடுக்கணும், ஷார்ப் எட்ஜாக கொடுக்கக்கூடாது. நம்மளால் கரெக்டாக அந்த 2 துணியையும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும். அதனால் அது அதே மாதிரி பாயிண்ட் வந்து பாயிண்ட்டே தெரியும், ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு. அப்போ அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கர்வ் அழகாக ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு இந்த கொக்கி இடத்துல பாயிண்ட்டில் நம்மளுக்கு ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த டாட்டுக்கு அளவு மிக்ஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச் அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் கொடுத்தோன்னா அளவு கரெக்டாக இருக்கும். இதுவுமே இன்டேக் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் 2 சைடுமே 1/2 இன்ச்சஸில் நம்ம இதை பிடிக்க போகிறோம். ஐ மீன் 1/4 இன்ச்சு பிடிக்க போகிறோம். உள்ள துணி பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் இருக்கும். இவ்வளோதாங்க. இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டு ப்ளஸ் சைடில் எக்ஸ்ட்ரா கொடுக்குற கிளாத்து, இதுதான் இதில் முக்கியமான இடமே. அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த ஷேப் ஒழுங்காக கொடுத்துட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ அழகாக பிரின்சஸ் கட் வரும். இப்போ நான் கொடுக்குற இடம்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிற இடம் கிளாத்துலேருந்து. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். அப்படி புரிஞ்சால் தான் உங்களால் கட் பண்ண முடியும். சரி தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது அதில் ஏதாவது முக்கியமான பாயிண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்டு நீங்கள் தெரியாமலே நீங்கள் கட் பண்ணி நிறைய சொதப்புவீங்க. அதனால் ஒன்னொன்றுத்தையும் தெளிவாக இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக எனக்கு இந்த அளவு வேணுங்க, இதை வச்சு நான் ஸ்கிப் பண்ணாமல் நான் கற்றுக்க போகிறேன். ஒரு டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் அதை கற்றுப்பேங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அங்கே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பிகினராக இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கற்றுட்ருக்காங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸே வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, 44 சைஸில் பிரின்சஸ் கட் போட்டு வீடியோ கேட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு என்னோடய அளவுகளில் ஒரு ப்ளவுஸ் வந்து கிடச்சிது, தைக்க வேண்டியது இருந்தது. அதை அப்படியே நான் பிரின்சஸ் கட்டாக போட்டுட்டேன். கண்டிப்பாக சிஸ்டர் இது நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அந்த பாயிண்ட்டு பார்த்தீங்களா, நான் எக்ஸஸாக அந்த இடத்துல கிளாத் கட் பண்ணவே இல்லை. அதை அப்படியே அழகாக கர்வாக வலிச்சு எடுத்திருக்கேன். அந்த இடத்துல கத்திரிக்கோலை எடுக்கவே கூடாது, நம்ம அப்படியே ஒரே கர்வில் அதை கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அங்கே ஃபினிஷிங் ஷேப் அழகாக கிடைக்கும். அந்த கொடுத்துருக்க எக்ஸஸ்லாம் பண்ணிவிட்டு மெயின் இதில் அட்காட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். பட்டிலாம் ஆக்சுவலாக நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ இதுவும் நார்மல் ப்ளவுஸ் தான். என்ன இந்த பாயிண்ட் அளவு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிறோம். இதுலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் டாட்லேயே வந்து லைட்டாக டாட் பிடிச்சி பிரின்சஸ் கட்டாக மாற்றிருக்கேன். நானுமே அந்த வேலைகள்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் வீடியோஸ் போடும்போது அதை பார்த்து பண்ணியிருக்கிறேன். பட் அப்படியே விட நம்ம இது மாதிரி தச்சு போடும்போது நம்மளுக்கு இன்னும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் இந்த அளவு தச்சு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சீக்கிரமாகவே இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்க்குறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வியூஸ் பார்த்திங்கன்னா 1500 அந்த அளவுக்குலாம் போகுது. பட் சப்ஸ்கிரைபர் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்னோடது. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோக்கள்லாம் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக கொண்டு வருவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கொடுத்தது இல்லைங்களா, இதை நம்ம வந்து கரெக்டாக ஆஃப் இன்ச்சு இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்மளுக்கு அழகான ப்ளவுஸ் கிடைக்கும். நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகான ஒரு பிரின்சஸ் கட் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
என்னடா அது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.